கடலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட குடும்பத்துடன் பேரணியாக சென்ற NLC ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், இந்த முற்றுகை போராட்டத்தில் எத்தனை நபர்கள் ஈடுபட்டனர்? அவர்கள் மீது என்ன பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இருக்க NLC இந்தியா நிறுவனத்துல 10,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வராங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டு காலமாக இவர்களது போராட்டம் நடைபெற்றிருக்கு. இதே நேரத்தில் உச்ச நீதிமன்றம் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிற நிலையில அந்த உத்தரவையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் சேர்த்து இவர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி நீதி கேட்டு பேரணி நடைபெறும் என்று அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் இருக்க தலைமை தபால் நிலையத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி இவர்கள் குடும்பத்துடன் பேரணியாக செல்வதற்காக திரண்டனர். அந்த பேரணியை பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் துவக்கி வச்ச நிலையில இந்த பேரணி புறப்பட்ட உடனேயே போலீசார் தடுத்து நிறுத்தி பேரணிக்கு அனுமதி கிடையாது என்று கூறி அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக ஒப்பந்த தொழிலாளர்கள் கடலூர் புதுச்சேரி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் திடீர் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் PR பாண்டியன் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்டவரை கைது செஞ்சாங்க. இவங்க அனைவரும் பார்த்தோம் அப்படின்னா கடலூர்ல உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு தற்போது உணவு வழங்கப்பட்ட நிலையில அந்த உணவையும் சாப்பிட மறுத்து அவர்கள் தற்போது உணவு மறுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.